கிருபையின் தேவனே, இரக்கத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்து வருவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை உம் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும் உம்முடைய பரிபூர்ண கிருபையும் ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருந்து நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளில் செய்தியும் ஆசீர்வதித்தாரோம்ப்பா. அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, பிரயோஜனமா இருக்க எனக்கு உதவி செய். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும். மத்தேயு 25 40 42. அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் 24 40 42. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இங்க 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லப்படும். இப்போ 2ல் 1 என்பதை நம்முடைய வேத புத்தகத்தில் 2 பேர்ல 2 ஜோடிகள்ல யார் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், ஒருவர் கைவிடப்பட்டார் என்ற காரியத்தை குறித்து நான் உங்களோட இந்த நாள்ல பேச விரும்புகிறேன். அதாவது ஆபேல் காயின், நம்ம 2 எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரியும். ஆபேல் காயின் இல்ல, இதுல ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், அதனால் காயின் கைவிடப்பட்டான் என்று சொல்லப்படும், அல்லது அவன் சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 5 6 வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 5. ஆதாம் தம் மனைவியாகிய ஏவாளை அறிந்தாள். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனும் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். ஆதாமுடைய 2 பிள்ளைகள் காயின், ஆபேல். ஏவாள் காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்கிறார். ஆனாலும் காயின் அங்க என்ன செய்யப்படல, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான், அதுல அவன் சிறந்ததையெல்லாம் ஆண்டவருக்கு, சிறந்த பலிகளை ஆண்டவருக்காக அவன் செலுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காயினை அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொல்கிறார். இப்போ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படி. அப்போ காயின் நன்மை செய்யவில்லை என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். அதை பற்றி யோவான் போல அவர் எழுதும் போது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் ஏன் வெறுத்தான் அப்படின்னு சொல்லும் போது, தன்னுடைய சகோதரனுடைய கிரிகள் நல்லதா இருந்துச்சு, தன்னுடைய கிரிகள் என்ன செய்யுது, சரியானதாக இல்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் அங்க காணிக்கை கொடுக்கிறோட இருதயத்தை அங்கே பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
என்ன காணிக்கை கொண்டு வந்தார் என்பதை விட எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம கொடுக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 11:4. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய ஆமென். காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இவ்வளவு அவன் அருமையானது பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் கூட தான் அப்போ அவன்கிட்ட இருந்தது என்னன்னா விசுவாசம். அந்த காணிக்கை செலுத்தத்தில் அவன்கிட்ட இருந்தது விசுவாசம். இப்போ நம்முடைய காணிக்கை நம்ம எப்படி செலுத்தணும்? ஒரு விசுவாசத்தோடு. இப்போ விசுவாசத்தோடு அவன் செலுத்தினால அந்த காணிக்கை குறித்து தேவனே என்ன செய்யறாரு? அதை கொடுக்குறாரு. அது மேன்மையான பலியை செலுத்துகிறான். ஒருவேளை அதுல பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த இரத்தம் இருந்ததுனால அது சிறந்த காணிக்கை என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சிறந்த காணிக்கை ஆபேல். அப்போ நம்முடைய காணிக்கையும் ஒரு சிறந்த காணிக்கையா இருக்கணும். சில நேரம்லாம் சர்ச்சுக்கு போனவர் தான் நான் பேட்ச் எடுத்து பார்ப்பேன். இது காணிக்கை பார்த்தீங்கன்னா அப்போ 500 இருக்க எப்படி போடுறது அப்படி யோசிக்கிறது. அப்போ ஏற்கனவே நம்ம ரெடியா போயிருந்தோம்னா இன்றைக்கு ஆண்டவருக்கு அவர் காணிக்கையை எடுத்துட்டு போனோம், பத்திரமா எடுத்துட்டு போனோம், இது தேவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு எடுத்துக்கொண்டு போவோமானால் அது நிச்சயமா ஒரு விசுவாசத்தோடு கொடுக்கக்கூடிய காணிக்கையா, தேவனுக்கு உகந்த ஒரு காணிக்கையா இருக்கும். அப்போ காணிக்கையை குறித்து தேவன் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம காணிக்கை கொடுக்கறதையும் ஆண்டவர் கவனிக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கணும். கொடுக்கறதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நிறைய பேருக்கு காணிக்கை கொடுக்கறதுனாலே அது ஒரு பெரிய கஷ்டமா நினைக்கிறான். அப்போ அவன் மேன்மையான பலியை செலுத்தினான். அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே என்ன செய்கிறார்? பேசுகிறார் என்று சொல்லப்படுது பார்க்கும். ஓ, நம்ம எப்படி காணிக்கை கொடுக்குறோம், எப்படிப்பட்டவர்களா இருந்து நம்ம காணிக்கை கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படின்றார். என்ன பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு யார் மேல தன்னை நோக்கி பார்க்கல. தான் செய்த தவறு என்ன இந்த காணிக்கையில? ஏன் கடவுள் நான் என்ன ஏற்றுக்கொள்ளலை, என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படி அவன் யோசித்து பார்க்கல. அதுக்கு பதிலா அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரனை வெறுக்கிறான். அதனால அவனுக்கு பிரச்சனையே வந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அதனால காயின் என்ன செய்யப்பட்டான்? சபிக்கப்பட்டவனாய் போனான் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்த்தா அவன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான் அப்படின்னு ஆண்டவரே அவனை நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாயின்னு சொல்கிறார். ஆனா ஆபேல் இறந்து போனாலும் அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். இன்றைக்கு வரைக்கும் அவனை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆபிரகாம், லோத்து இவர்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஆபிரகாம், லோத்து. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. ஆதியாகமம் 13 6-8. வித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்ஷியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து, இப்போ 2 பேருக்கும் பிரச்சனை வருது இடத்தை குறித்து. ஆபிரகாம் தான் வாக்குத்தத்தம் பெற்றவன். ஆபிரகாமுடைய துணையோடு வந்தவன் தான் அந்த லோத்து. எல்லா உரிமையும் யாருக்கு இருக்குதுன்னா ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவன் சொல்றான், நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் அப்படின்னு சொல்றான். நாம் சகோதரர், நம்ம 2 பேரும் சகோதரர். ஆனால் நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். கல்யாணம் பண்ற வரைக்கும் அண்ணன் தம்பிலாம் நல்லா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ண பிறகு சொத்துக்களை பிரிப்பதுல பெரிய பிரச்சனை. சமீபத்துல பேப்பர்ல போட்டிருந்துச்சு, 2 நாளோ என்னவோ அந்த பிணத்தை வச்சுட்டு எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. சொத்தை சரியா பிரிங்க, அதுக்கு பிறகு எடுக்கலாம் அப்படின்னு.
இப்போ ஊர் மக்கள்லாம் சொல்லியும் கேட்காம ஒரு போலீஸ் வந்து தலையிட்டு தான் அந்த பணத்தை எடுத்து புதைச்சிருக்காங்க. இப்போ இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணுபவர்களா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் பாருங்க, அவரை பார்த்து சொல்றாரு, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவரு கொடுக்குறாரு. நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன்ப்பா, நீ சின்ன பையன், நீ இதெல்லாம் எடுத்துக்க அப்படி சொல்லல. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது. இந்த தேசமே உனக்கு முன்னால இருக்குது. என்னை விட்டு பிரிஞ்சு போலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். அதனால அவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவனுக்கு கொடுக்குறான். எவ்வளவு விட்டு கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்பொழுது லோத்தை அவங்க பார்த்தா ஒரு யோர்தான் நதி பக்கத்துல சமபூமி முழுதும் நீர்வளம் பொருந்தினதா இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. அது அழிக்கப்படும் முன்னால எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்ததாம். அதனால அதை செலக்ட் பண்றாரு பெஸ்ட் தனக்குன்னு. அப்போ இல்ல இது நல்லா பெஸ்டா இருக்கானே நீங்க எடுத்துங்க அப்படி கொடுக்கல. நீங்க தான் என்ன அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க தான் வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கீங்க அப்படி கொடுக்கல. அதனால என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சோதோமை அவர்கள் தெரிந்தெடுத்ததுனால நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆதியாமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை இதை வாசிக்கிறோம். கடைசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அதெல்லாம் பைபிள் வசனத்தில் நம்ம தேட வேண்டியதுல லோத்துவின் மனைவி என்ன ஆயிட்டா? உப்பு தூணா நாள் அப்படின்னு சொல்லப்படும். திரும்பி பார்த்து அங்க இருந்து என்ன செய்யறாங்க? தேவதர்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அப்படியும் கேட்கல. அவட கையை ரெண்டையும் பிடிச்சி எல்லாரையும் என்ன செய்யறாங்க? கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கொண்டு வரோம். அந்த அளவுக்கு அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு போறதுக்கு மனசு இல்லை. உலகத்தை விட்டு எல்லாம் அழிக்க போகுது அப்படின்னாலும் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. கையை பிடிச்சி வெளியே எடுத்து வரான். அப்படியும் இந்த அம்மா பின்னால திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லி அதை கேட்காதனால ஒரு உப்பு தூணானார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாப நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு லோத்து மனைவி இறந்த பிறகு குகையில இருக்காங்க, அவனும் பிள்ளைகளும். அங்க குடித்து வெறித்து அப்படிப்பட்ட தீமையான ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய மகள்கள் வந்து அவனோட உறவு கொண்டு, அது கூட அவனுக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல. அவங்க 2 பேரும் அப்படி செய்து கடைசியில 2 மோசமான இஸ்ரவேலருக்கு எதிரான 2 வம்சங்களை உருவாக்குனாங்க. அம்மோன் என்ற ஒரு ஜாதியும் மோவாப். இந்த இனங்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது யாருதான்? அவனுடைய தவறான பழக்கம், குடிவெறி, இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கையில்லாத தன்மை, நமக்கு இன்னும் சந்ததியே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டான். கடவுளால எதுவும் செய்ய முடியும் அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு வரல. ஏன்னா அவங்க இருந்து யாரும் எங்க? சோதம் குமாராவில் லோத்து கூட. அதனால கடைசியில் அது தவறான பழக்கத்துக்கு ஈடுபட்டு 2 மோசமான சந்ததிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பின என்று சொல்லி பார்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பெஸ்ட்டை விட்டு கொடுக்கும்போது, விட்டு கொடுக்காதனாலதான் குடும்பத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். சண்டைகள் வர்றதுக்கு காரணம்லாம் அதான் காரணம். விட்டு கொடுக்க கூடாது. ஒரு சின்ன காரியத்துல கூட நான் தான் சொன்னேன், நான் தான் செய்தேன், நான் தான் சரி அப்படிலாம் ஆர்குமெண்ட் வரும். அப்ப அதுல விட்டு கொடுத்து போனாதான் அந்த குடும்பத்துல சமாதானம் வரும். ஏன்னா எல்லாவற்றையும் நிறைவாய் தரப்போகிறவர் யாருன்னா தேவாதி தேவன் தான். முழுசும் அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. நம்முடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க ஒரே ஒரு ஆளால தான் முடியும், அவரால் தான். வேற எதவாலையும் நம்முடைய எந்த முயற்சியாலையும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லப்படும். இப்போ அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்துக்கணும். நிச்சயமா நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். 3வதாக ஏசா யாக்கோபு 2 பேரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாவை பற்றியும் யாக்கோவை பற்றியும். எபிரேயர் 12:16 வாசிங்க. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஏசா என்ன பண்ணான்? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை போஜனத்துக்காக அவன் இழந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஒரு சாப்பாடு செத்து போயிரும் அப்படியே நினைக்கிறான். சாப்பிடலாம், அவ்வளவு பசி அவனுக்கு நேரத்துல. அதுக்காக எதை செய்யறது? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம்னா அதுக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு தான் உண்டு. மூத்த பகனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேலில் உண்டு. அதே அவன் இழந்து விட தயாரானான். இழந்து விட்டான். கடைசியில அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த அதிகாரத்துல? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பாருங்க, பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாம. எவ்வளவு கவலைப்பட்டு கண்ணீரோட கெஞ்சினா கூட அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யல, கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். காரணம், அவன் சேஷ்ட புத்திர பாவத்தை அவன் இழந்ததுனால, அசட்டையாக இருந்ததுனால. இப்போ நம்முடைய சேஷ்ட புத்திர பாவங்களை ரெட்சிப், இந்த ரெட்சிப்பை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அதை பாதுகாப்பதுல அதை நம்ம ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 28 வாசிங்க. ஆதியாகமம் 32 24 28. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுலுக்கிற்று. வாசியம் கடைசி வரைக்கும். இங்க அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு போதும். இங்க பாருங்க, அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் நடந்து கொண்ட என்ன செய்தான்னா, ஒரு பசியை தாங்க முடியாம சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்து விட்டான்னு பார்க்க. ஆனா யாக்கோ அப்படி இல்லை, அவனோட போராடுறான். ஏன்னா நாளைக்கு அவன் தம்பி ஏசாவை சந்திக்க போறான். அவனை இவனை கொலை செய்து போடலாம், சந்திக்க வருகிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அதனால அந்த நேரத்துல தேவனோடு கூட அவன் மேற்கொண்டு போராடி மேற்கொள்கிறான். ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை போக விடு, நான் போகட்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட போராடி போக விடாதபடி போராடி ஜெபித்திருக்கிறான். இப்போ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன் அப்படின்னு சொல்லி இங்க போராடி அவனுடைய பேரே மாற்றப்படுகிறது. யாக்கோபு என்கிற பேரு இஸ்ரவேல் என்ற பெயராக என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுது. ஒரு ஆசீர்வாதமான பெயரை அங்கே பெற்றுக்கொண்டான். ஒரு சந்ததியின் தகப்பனாக அவன் மாறினான்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போ இக்கட்டு நேரத்துல என்ன செய்யக்கூடாது, ஆபத்து வேளைகளை நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்முடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. யோசேப்பு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த வேண்டான்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டு ஓடி போனான். தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு அவன் தலைவனானான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த விதத்துல நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட மிரட்டல்கள் எது வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் யாக்கோபை போல நம்ம போராடி மேற்கொள்பவர்களாக நம்ம காணப்படும் போது நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்ம காணப்படுவோம். 3 பேரை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ 4வதாக தாவீது யோனத்தானை பற்றி பார்ப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 23 வாசிங்க. அப்போஸ்தலர் 13 22 23. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே பேர் பாருங்க.
அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமென். பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்த தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்றார். நம்மலாம் எப்படி இருக்கிறோம்னு தெரியல. நிறைய பிள்ளைகள் நமக்கு இருக்கலாம். எல்லா பிள்ளைகளும் நமக்கு பிடிக்குமா? 2 பிள்ளைகள் தான் இன்னைக்கு மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்கிறது. 2 பிள்ளைகள் தான், 2 பிள்ளைகளும் நமக்கு பிடிக்குதா? யாராவது ஒரு பிள்ளை தான் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரியமா நடக்கிற பிள்ளைகளா இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலத்துல இருந்தாலும், அவர் தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் எங்க வந்துடுறாரு அதனால. எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான். அதனால இதயத்துக்கு ஏற்றவன். கடவுளுடைய சித்தம் எதுல கேட்டாலும் எந்த யுத்தத்துக்கு போவோம், ஆண்டவரே நாங்க யுத்தத்துக்கு போலாமா, நாங்க ஜெயிப்போமா, அப்படிதான் கேட்பான். கேட்காம போனதே கிடையாது. எல்லா இடத்திலும் அவன் ஒரே ஒரு ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒரே ஒரு தவறு செய்தா வேற எதுவுமே என்ன செய்யல, தவறு செய்யல அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தனால அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல அவன் மிகச்சிறந்த ஒரு ராஜாவாக அவன் விளங்கினான். அது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுக்கே அவன் தான் இடம்பெற்றான்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 20:17 வாசிங்க. 1 சாமுவேல் 20:17. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினா பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். அவ்வளவு சிநேகம் யாருக்கு? யோனத்தானுக்கு தாவீது மேல. அவன்லாம் உடன்படிக்கைலாம் பண்றான் தாவீதோட. தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கணக்கு கேட்பார். தாவீதின் சத்துருக்களுக்கு எதிரானவங்க எல்லாம் அவர் வேற அறுத்து விடுவார். என்றைக்கும் அவர் தயவை என்ன செய்ய மாட்டார், வான்ல இருந்து நீக்க மாட்டார். அப்படிலாம் எல்லாம் யோனத்தானுக்கு தெரியும். அப்படி எல்லாமே தெரிந்தாலும் அவன் யாரோட தான் ஐக்கியம் வச்சிருந்தான்? தன்னுடைய அப்பா எவ்வளவு மோசமானவர்னு தெரியும். எத்தனை முறை தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. காடு மேடெல்லாம் அவனை தேடி, மலைகளிலும் எல்லா இடங்களிலும் தேடி திரிந்தார். எதுக்காக? ஒரு தாவீதை கொல்றதுக்காக. ஆனாலும் அந்த தன்னுடைய தகப்பனை விட்டு அவன் என்ன செய்யல, பிரியவே இல்லை. அவனுடைய ஐக்கியம் இங்கதான் இருந்துச்சு. ஒரு துன்மார்க்கனோடு தான் இருந்துச்சு. அது அப்பாவா இருந்தாலும் சரி, அதை தூக்கி போட்டு வரணும் அப்படி அவன் நினைக்கல. தாவீதோட ஐக்கியம் வைக்கல. அந்த 1 சாமுவேல் 31:6 வாசிங்க. 1 சாமுவேல் 31:6. அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார். ஒரே ஒரு ஆளா போய் ஒரு பெரிய சேனையே வந்தான். அவங்கள்ட்ட ஆயுதமே கிடையாது யார்ட்டையும். இஸ்ரவேல்ட்ட அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. சவுல்ட்டையும் யோனத்தான்டையும் தான் ஆயுதம் இருந்துச்சு. இவன் ஒருவனா போய் தன்னுடைய ஆயுதாரியோட கூட போய் இவ்வளோ மலைகள்ல இருந்து தவழ்ந்து இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இடுக்கமான பாதையில போய் அந்த எதிரிகளுடைய சந்தையில் போய் ஒவ்வொருத்தனையா வெட்டி கொண்டு போட்டு ஏராளமானவரை கொண்டு போட்டான். அவர் கடவுள் பெரிய கலக்கத்தை உண்டாக்கி அந்த சேனையை அழித்தார். அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை யோனத்தான் மூலம் செய்தார். அவ்வளவு பராக்கிரமசாலி அவர். ஆனா அவன் பரிதாபமாக அவன் இறந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 31:6 வாசிங்க. வாசிட்டோமா? 31:6 வாசிட்டோம். அப்படியே 2 அன்றைய சாமுவேல் தினம் சாரி அது வாசிட்டோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22-25 வாசிங்க. 2 சாமுவேல் 1:22-25. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின் வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. உயிரோட கொலையுண்டவர் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலியின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. அவ்வளவு பராக்கிரமசாலி. ஆனா பராக்கிரமசாலி எப்படி பரிதாபமாக இறந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 25ஆம் வசனம் வாசிங்க. போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. இப்போ பெரிய பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட யோனத்தான் என்ன செய்தார்? கடைசியில வெட்டுண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
காரணம் என்னன்னு சொன்னா, அவனுடைய ஐக்கியம், அவனுடைய ஃபெல்லோஷிப் எங்க இருந்துச்சுன்னா, அந்த துன்மார்க்கனான சவுலோட இருந்ததுனால, அந்த கூட்டத்தோட இருந்ததுனால அவன் அழிக்கப்பட்டான். தேவனுடைய ஜனங்களை பின்பற்றுவதற்கு பதிலா அவன் யாரைதான் பின்பற்றினான்? அதனுடைய தகப்பனுடைய பொல்லாங்கந்த கூட்டத்தோடு தான் சேர்ந்தான். அதனால அழிவை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6, 14, 15. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? திட்டவட்டமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிணைக்கப்படாதிருங்கள், அந்நியரோடு என்ன செய்யப்படாதீங்க, அந்நிய நோகத்தில பிணைக்கப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? நிறைய பேர் கல்யாணத்துல அவிசுவாசியா கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில அவஸ்தைப்படுறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கல்யாணம் படத்துல. என்னுடைய சொந்த தங்கச்சி வாலிப வயசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பா. காத்திருப்பாங்க அவள்கிட்ட ஜெபம் பண்றது. அவ ஜெபம் பண்ணா அபிஷேகம் கிடைக்கும், தரிசனம் சொல்லுவா, ஆவியில் நிறைந்து, அப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருந்தா. நல்ல சுகம் கிடைக்கும், ஹீலிங் கிடைக்கும், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா அம்மா வந்து ஒரு சொந்தக்காரன் தான், கிறிஸ்டியன் தான், ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்டியன் பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் இவ்வளவோ சொன்னேன். ஒரு வார்னிங்கும் ஆண்டவர் எங்க அம்மாவுக்குலாம் கொடுத்தாரு. நீ இவ்வளவு பெரிய 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 ஒரு லாஸ் பண்றா பெரிய காரியத்தை, ஒரு சின்ன நகைக்காக ஒரு பெரிய காரியங்களை நீ இழக்கிறான்னு சொன்னார். அதெல்லாம் கேட்காம, நான் சொல்றதை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லா இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. 3 பிள்ளைகள் நல்ல வசதியா தான் இருக்காங்க. பட் ஸ்பிரிச்சுவலா இன்னைக்கு ஒரு யூஸ் கிடையாது. இந்த வரங்களெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது, பயன்படுத்த முடியல. நான் உனக்கு எல்லாத்துலயும் உதவி செய்வேன், உன்னுடைய ஊழியத்துல எல்லாத்திலும் உதவி செய்து சொன்னாலு, நீ அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி எல்லாத்தையும் தடுத்து வச்சுட்டோம். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்நிய நுகத்திலே என்ன செய்யாதீங்க, அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. அது நீதி, நம்ம நீதி, அது அநீதி. நம்ம ஒளி, அது இருள். நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள், நம்ம அவன் சாத்தானுக்குரியவர்கள். அதனால அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது. அதனாலதான் யோனத்தான் அழிந்தான். நிறைய பிள்ளைங்க இதை மாதிரி அப்பா அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணி, அல்லது ஹிந்து மாப்பிள்ளையை கட்டுறது சொந்தத்துல பிற திருத்திக்கலான்ட்டு அப்பெல்லாம் ஏமாந்தவங்க ஏராளமா இருக்கிறான். அதனால இந்த விஷயத்துல என்ன செய்யணும், நம்முடைய ஐக்கியம் இப்போ மட்டும், அடுத்தது நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய கல்யாணத்துல மட்டும் இல்ல, மற்ற இதுலயும் அவங்களோட ரொம்ப உறவு கொண்டு அவங்களோட ஆடிப்பாடி எல்லாத்துலயும் ஒத்து போய் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நாம் என்ன செய்யப்படுகிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். 5வதாக எலிசா கேயாசி. எலிசாவும் கேயாசியை பற்றி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் போனார்கள். இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? எத்தனை முறை அந்த எலிசா வந்து பின்பற்றி போய் எலியா சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வர, நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவரை விடாது என்ன செய்யறாரு, பின்பற்றி வர. எரிகோக்கு வந்தாங்க, அங்கேயும் என்ன செய்யறாரு, நான் உண்மை பின்தொடர்வேன் அப்படின்னா. இல்ல நீ அங்க நீ பின்தொடர்றதான், நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, யோர்தானுக்கு நான் போறேன், இல்ல நான் அங்கேயும் வருவேன், நான் உண்மை விடவே மாட்டேன். நீ எரிகோ போனாலும் சரி, யோர்தான் போனாலும் சரி, எங்க வேண்டுமானாலும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி அங்க வர்றதை பார்க்கணும். அப்போ அந்த யோர்தான் நதி குறுக்க வரும்போது தான் எலியா என்ன பண்றாரு, தன்னுடைய சால்வை எடுத்து அடிக்கிறாரு. அடிச்ச உடனே என்ன பண்ணுது, அந்த யோர்தானே, அவங்கள என்ன விசுவாசம் பாருங்க. நம்ம ஒரு சின்ன பிரச்சனையிலே சோர்ந்து தளர்ந்து உடைஞ்சு போயிடுறோம். யோர்தான் இருக்கு, ஒரு சால்வை எடுத்து ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான்.
2ஆ பிரிஞ்சிரு எலியாவோட. அப்போ எலிசா அவரை நோக்கி எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் கேட்கல. எனக்கு அது வேணும், பணம் வேணும், பொண்ணு வேணும்லாம் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உம்முடைய ஆவியில எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆவியின் 2 மடங்கு எனக்கு வேணும். உம்மை போல கிடைக்கணும்னு சொன்னு கேட்டா பரவாயில்ல, உம்மை விட 2 மடங்கு. ஓ, அரிதானதை கேட்டாய், நான் எடுத்துக்கொள்ளும் போது என்ன நீ பார்த்தானா நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார். அதே போல பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ மேல இந்த சால்வை உள்ளது, அந்த சால்வை எடுத்துக்கொள்கிறார். ஆமென். 2 மடங்கான அதிசயங்கள் அவர் மூலம், எலியாவிட 2 மடங்கான அதிசயங்கள், அற்புதங்கள் அந்த எலிசாவால செய்யப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொதுவாக எல்லாருமே குடும்பத்தை இப்போ ஓட்டுறதுக்கு தான் ஆண்டவர் ஏதோ ஒரு சப்போர்ட்டா இருக்காரு, அப்படிதான் அன்னைக்கு போயிட்டு இருக்க ஒழிய யாருமே ஆவிக்குரிய வரங்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை. ஆண்டவருக்காக நாம் பயன்படணும். எத்தனையோ அற்புதங்களை பார்க்கிறோமே, அதிசயங்களை பார்க்கிறோமே சில ஊழியக்காரன் மூலமா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மோகன் சிலாசரஸ், இன்னும் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா வெளிப்படையா நமக்கு டிவிலலாம் தெரியுது. நிறைய பேர் சாட்சி சொல்றதை பார்க்கணும். அந்த வடநாட்டுலாம் ஒருத்தர், நான் விஜேந்தர் சிங் அப்படிலாம் பார்த்தேன். ஒரு இறந்து போன குழந்தைய கொண்டு போடுறாங்க, அதை எடுத்து அப்படியே ஜெபம் பண்ணி தோல்ல தூக்கி போடுறாரு, உயிர் வந்துடுது. நம்ம கண்ணு தெரியாதும் எங்க அங்க கண்ணு தெரியுதா அமைக்குது. இப்படி எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்குது. அது மூலம் தேவனோட நாம் மகிமைப்படுது. ஆனா அந்த வரங்களை எல்லாம் யாரும் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. 2 ராஜாக்கள் 5:27 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இது யாருடைய நிலைமைனா கேயாசி. இப்போ எலிசா எலியாவனுடைய சீடன். ஆனா அவன் விரும்பினது ரெட்டிப்பான வரம். இவன் கேட்டிருக்கலாம், நமக்கு ரெட்டிப்பான வரங்கள், எனக்கு 3 மடங்கு வரம் வேணும்னு கேட்டிருக்கலாம், 4 மடங்கு வரம் வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா கேயாசி அப்படி கேட்கல. இவன் சுகமான நாகமான பின்னால போய் எனக்கு 2 தாளந்து வெள்ளி வேணும், 2 மாற்று வஸ்திரம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அங்க நிக்கிறான். அப்போதான் அவனுக்கு அந்த சாபத்தை அங்க எலிசா, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண, எங்க போனான்னா நான் எங்கேயும் போகலன்றான். இல்ல நீ போகும்போதே என் வார்த்தைகள் உன்னோடு பேசவில்லையா அப்படின்றான். அப்போ உள்ளத்துல அந்த எலிசாவுடைய வார்த்தைகள் கேயாசிட்ட பேசியிருக்கு. ஆனாலும் அவன் கீழ்ப்படியாம என்ன செய்தான், தைரியமா அங்க போய் அந்த கேடான சாபமான திட்டான காணிக்கையை வாங்கிட்டு அவனுக்கு மட்டும் குஷ்டம் இல்ல, அவன் குடும்பத்துக்கு வம்சத்துக்கு என்னது குஷ்டரோகம். எவ்வளவு சாபம் பாருங்க. இப்போ எதை நம்ம தேடுறோம், உலகத்து ஆஸ்திகளையா அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தையா, தேவனுடைய வரங்களையா என்பதை நம்ம பார்க்கணும். 2 நாளாகவும் 16:9 வாசிங்க. 2 நாளாகவும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு அப்போ இங்க பாக்குறோம், இப்ப ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டு என்ன பார்த்துட்டு இருக்குதான், தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண, யார்ட்டையாவது தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கு. இவர்கள் மூலம் அற்புதமான காரியங்களை செய்யணும், வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கு. ஆனா யாருமே என்ன செய்யல, அதை விரும்புறது இல்லை. ஒரு சிலர் தான் அதை விரும்புறாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறதில்ல, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையெல்லாம் விரும்புறது இல்லை. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை, உலகத்து நன்மைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கணும். 2 கொரிந்தியர் 14:1. ரெண்டு கொரிந்தியர் 14:1. 13 தான் இருக்கு. 14 இருக்கு. 13 தான் இருக்கு. 1 கொரிந்தியர் அப்பா. 1 கொரிந்தியர் 14:1. சாரி, 1 கொரிந்தியர் 14.
அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் என்ன சொல்றாரு? ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம கட்டாயமா என்ன செய்யணும்? அந்த வரத்தை விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வரங்கள் தாங்கப்பா, நானும் பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டோட வரத்தை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் குடும்பத்து பிரச்சனையே நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு சல்லி காசு. ஒண்ணும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் ஆண்டவரால மாற்ற முடியும். அதெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அதுக்காக அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. குழியில விழுந்துட்டோமே, ஒரு பெண் அங்க வந்தாங்க. தவறான ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், நான் ரொம்ப பாடுபட்டேன்னு சொல்லி. அப்ப நான் என்னால அதுல இருந்து வெளியே அதே நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், குழியில விழுந்துட்டோன்னே அதே நினைச்சுட்டு இருக்க கூடாது, குழியில இருந்து வெளியே வந்தாச்சு, இனிமே என்ன செய்யலாம்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். இப்போ அதுதான் நமக்கு, நீங்க இன்னைக்கு நம்ம விழுந்திருக்கலாம், தவறி இருக்கலாம், அதை விட்டு வெளியே வந்து இன்னும் தேவனுக்காக எப்படி பயன்படலாம் அதை யோசிங்க. எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் மாற்ற வல்லவர். அதனால அவருக்காக செயல்படுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. 6வதாக ரூத் ஓர்பாள். எப்படி பார்க்கிறோம்? ரூத் ஓர்பாள், அதாவது ரூத் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 334ஆம் பக்கம், 334ஆம் பக்கம், ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான் இல்லையா? ஓர்பாலும் முதல்ல சொல்றா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நீங்க பிரிஞ்சு போங்க, இனிமே எனக்கு குழந்தைலாம் பிறந்து உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆக முடியாது, என் கூட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும்போது சத்தமிட்டு 2 பேரும் அழுறாங்க. ஆனா ஓர்பாள் முத்தமிட்டு என்ன செய்திடுறா? பிரிஞ்சு போயிடுறா. அவளுக்கு நம்பிக்கை இருக்கு, இப்படியா பிழைச்சிக்கலாம், தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து பிழைத்துக் கொள்ளலான்னு போறா. ஆனா ரூத் வந்து என்ன செய்யல, அவள்கிட்ட போகவே இல்லை. அந்த 16ஆம் வசனம், 1:16 வாசிங்க, 16. அதற்கு ரூத், அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதாவது என்னோட பேசவே வேணாம்னு சொல்ற, நான் போகணும்னு திரும்ப என்ன செய்யாதீங்க, பேசவே கூடாது அப்படின்னு சொல்றேன். நான் எங்க போனாலும் நான் தான் உம்ம கூட தான் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் உறுதியா பற்றி கொண்ட அந்த கடவுளை. ரூத் வந்து நகமையோட தெய்வம் தான். இவ்வளவு வறுமை, இவ்வளவு இழப்புகள், புருஷனை இழந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, எந்த வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் யார்தான் உண்மையான தேவன்? இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் என்றால் அறிந்து கொண்டாள் அப்படின்னு பார்க்கும். அதனால அப்படி பேசவே பேசாதீங்க. உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி விடுகிறார். அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 4:13. விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அப்போ போவாஸ் ஒரு பெரிய லேண்ட் ஓனர், இவா ஒண்ணுமே இல்லை, அதுவும் புறஜாதி பெண். ஆனாலும் தேவன் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு அருமையான திருமணத்தை கொடுத்து ஒரு அருமையான குழந்தையும் கொடுத்தார் என்று சொல்லிப்பார். எல்லாத்துக்கும் மேலாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. மத்தேயு 1:5-6. சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். இது எங்க வந்தாச்சு? தாவீது ராஜாவுடைய வம்சத்துக்கு வந்தாச்சு. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றுல 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுக்கு யார் வந்துடுறா? ரூத். ஒரே காரணம் என்ன? அந்த தேவனை அறிந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள்.
எந்த துன்பத்திலும், எல்லா வேதனையிலும், எல்லா வெறுமையான நிலைமையிலும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் தன்னுடைய மாமியாருடைய தேவன் தான் தன்னுடைய தேவன் என்பதை அவள் தெரிந்து கொண்டதுனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் உன்னதம் நினைச்சே பார்க்க முடியாம இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுல இடம் பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக மார்த்தாள் மரியாளை பற்றி பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து வாசிங்க 42 வரைக்கும். லூக்கா 10 பின்பு 38 பின்பு அவர்கள் அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை கலங்குகிறாள். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாத்தீங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. அவருடைய பாதங்களை உட்காரு. எத்தனையோ பிரச்சனைகள், வேலைகள். அதான் பெண்களை பொறுத்தவரை வேலை அதிகம். எல்லாருமே வேலை செய்யறதை குறித்து ரொம்ப கவலைப்படதான் செய்வாங்க. நீங்க எப்படி கடவுளுடைய கிருபையினால் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கிறது ஆச்சரியம் தான். கடவுளுக்கு பன்மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் விட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்றே இருப்பாங்க. ஆனா அப்படி உட்கார்ந்து அந்த மரியாள் என்ன செய்யப்பட்டார்? ஆசீர்வதிக்கப்பட்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றது அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வழிவாசல்களை திறக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பங்கை, உயர்ந்த பங்கை அவர் தெரிந்து கொண்டார். அப்படியாக நீங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றீங்க. நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் உடனே வேலையில காஃபி போடவோ, டீ போடவோ அல்லது பாத்திரம் விளக்கவோ போகாதபடி முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு 7 பேரை பற்றி பார்த்திருக்கிறோம். முதலாவதாக ஆபேல் காயினை பார்த்தோம். அவன் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான். அவனுக்கு அந்த எரிச்சல், கோபம், பகையெல்லாம் இல்லாத வந்துச்சு. ஆனா காயின் அப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவனாக இருந்தனால அவன் சபிக்கப்பட்டவன் ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்தை பார்க்கிறோம். நான் நல்லா இருக்கணும், அவனுக்கு எனக்கு பிடித்தமான இடம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தேர்ந்தெடுத்ததுனால அவன் விட்டு கொடுக்கல. ஆனா ஆபிரகாம் விட்டு கொடுத்து சிறந்த இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் நீ இந்த இடம்லாம் உனக்கு தான் சொந்தம்னே அவரே சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க அதுக்கு தொடர்ந்து அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார் லோத்து பிரிந்து போன பிறகு. ஆனா லோத்து சோதமை தெரிந்து அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு தூதர்களால் இழுத்து கொள்ள வரப்பட்டு தன்னுடைய மனைவியை இழந்து தவறான காரியத்துல ஈடுபட்டு தவறான 2 வம்சங்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தேர்ந்தெடுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுப்போம். அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களுடைய பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாலும் என்ன செய்யாதீங்க, விட்டு கொடுத்துருங்க. ஏசா யாக்கோபு பார்க்கிறோம். ஏசா தன்னுடைய ரட்சிப்பு அதை இழந்தான். அழுது கெஞ்சியும் அவனுக்கு என்ன கிடைக்கல, அதை அவன் திரும்ப பெற முடியல. ஆனா யாக்கோபு அப்படி இல்லை, ஆண்டவரோடு போராடி மேற்கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன்னு சொல்லி போராடி ஜெபித்தான், வெற்றி பெற்றான்னு பார்க்கிறோம். அவன் வெற்றி பெறுவர்களா இருப்போம். ஆண்டவரோடு போராடுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, நம்ம ரட்சிப்பை இழந்து விடாதபடி ஆண்டவரோடு போராடி நாம் வெற்றியை பெறுவோம். தாவீது யோனத்தான் நல்லவன் தான். தாவீதை இவ்வளோ நேசித்தார், உயிரை போல நேசித்தார். ஆனால் தவறான ஐக்கியத்துல இருந்ததுனால அவர் என்னுடைய முடிவு என்னாச்சுன்னு பார்க்கும். இப்போ நம்ம தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவளா நடப்போம்.
அவருடைய பிள்ளைகளை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்கள், அவருடைய பிள்ளைகளோடு நல்ல ஒரு ஐக்கியத்துல நாம் வாழுவோம். எலிசா கேயாசியை பார்க்கிறோம். எலிசா 2 மடங்கான ஆசீர்வாதத்தை வரங்களை பெற்றான். ஆனால் இவன் 2 தாளந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரத்தை விரும்பி நாசமானான் பார்க்கிறோம். தன்னை மட்டும் நாசமாக்கல, அவனுடைய வம்சமே என்ன ஆயிடுச்சு, நாசமானது என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத் ஒருபால் பார்த்தோம். ரூத் கடைசி வரைக்கும் அந்த இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா முடியும். ஓர்பாளுடைய வாழ்க்கை என்னாச்சு நமக்கு தெரியாது. அவள் எப்படி போனா என்னாச்சு அவளுடைய லைஃப்ல நமக்கு தெரியாது. ஆனா ரூத் ஒரு அருமையான ஒரு மகனை ஆண்டவர் அவள் கொடுக்கிறார், திருமணம் செய்து கொடுக்கிறார். அதோடு கூட இஸ்ரவேல் வம்சத்திலே முக்கியமான ஒரு இடத்தை இயேசு கிறிஸ்து உடைய வம்ச வரலாறுல அவள் இடம்பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக மார்த்தாள் மரியாள், உலகத்துல பிரச்சனைகள்லாம் உண்டு, தேவைகள் உண்டு, நிறைய வேலைகள் உண்டு, அதிலேயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு நம்ம தெரிந்து கொள்வோம். ஒரு பெரிய ஊழியர் ஒருத்தர் உண்டு. அவர் சொல்வாராம், என்றைக்கு எனக்கு அதிகமான வேலை அதிகமா இருக்குதோ அன்றைக்கு தான் நான் அதிகமான நேரத்துல ஜெபத்துல செலவிடுவேன் என்று சொல்வாராம். நான் அதிக நேரத்தை ஜெபத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றதுலையும் வேதத்தை அறிந்து கொள்வதிலையும் நம்ம நேரத்தை செலவிடுவோம். நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமானதாக காணப்படும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ அதிகமாய் நேசிக்கிறீர், அதிகமாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே, தினந்தோறும் ஆண்டவரே 2 மணி நேரத்துக்கு அதிகமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷம் சமாதானத்தால் பெருகணும், இடர்கள் எல்லாம் அகற்றி போடும் கர்த்தா. வாழ்க்கையில இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா இடர்களும் அகலட்டும் கர்த்தா. வேதனைப்படுத்துற காரியங்களை அகற்றி போடும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷமான பரிபூர்ண சமாதானமான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. குடும்பம் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தில் இருக்கட்டும் கர்த்தா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.